என்னதான் நம்ம ப்ளவுஸ் எப்படி தைச்சாலும் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் புரியும். அப்படி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயப்படாமல் நீங்களும் கஸ்டமர் கிட்ட ப்ளவுஸை இதை மாதிரி வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துலாம். ஒன்லி பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் இந்த ப்ளவுஸ் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நார்மல் ப்ளவுஸே 20 மினிட்ஸ் தாங்க ஆகுது, இதில் எப்படிங்க லைனிங் ப்ளவுஸை 20 மினிட்ஸில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக பண்ண முடியும். நான் பண்ணுற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே ஸ்லீவு லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்டர் இல்லைனா வந்துட்டு பூ டிசைன் மாற்றி வராமல் இருக்கணும். அதை மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கட்டிங் வீடியோ வேணும்னா ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய கட்டிங் வீடியோ போட்டதுனால டைரெக்டாக நான் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, ஒரு 20 மினிட்ஸில் எப்படி வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுக்காக உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோவை காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் கொஞ்சமாக வந்துட்டு இந்த உள்ள கைக்குழி ஆழ எடுப்போம் இல்லையா, அதையும் நம்ம இதை மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து கையை ரெடி பண்ணுறதுக்கு டைமிங் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஸ்லீவ் அடிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீவை முடிச்சுட்டு நான் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 50 இன்ச் அளவு உள்ள ப்ளவுஸு, அதாவது செஸ்ட் ரவுண்டு 50 இன்ச் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸு. ஸோ இந்த அளவுக்கு பெருசான ப்ளவுஸை எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் வராமல் ஒரு சில இடத்துல மட்டும் ஜாயின் வர மாதிரி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரி, ஃபுல்லாக ஸ்லீவ் முடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எடுத்திருக்கேன். பேக் பார்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டில் சரியான அளவை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு முதல்ல அடித்து வச்சுக்கிறேன். எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க. ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வைக்கிறோம். அதாவது வந்து லைனிங்கும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி நார்மல் ப்ளவுஸ் அளவுக்கு எடுத்து வச்சிடும். டிசைன் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம். இன்கேஸ் டிசைன் ஏதாவது ஸ்லீவ்லேயோ இல்லை வந்து பேக் பார்ட்லேயோ வந்து டிசைன் வருதுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஃபரன்ஸ் பண்ணி டிசைனையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மட்டும்தான் டைமிங் வந்து எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆகும். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்லீவ் முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது பேக் பார்ட்டு. நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இந்த ப்ளவுஸுக்கு தேவைப்படுற நூல் இது எல்லாமே கட் பண்ணும்போதே எடுத்து வச்சுக்கணும். நீங்களும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ போயிட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்க இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ப்ளவுஸை கட் பண்ணிட்டோ அதுக்கப்புறமாட்டா நீங்கள் வந்துட்டு நூல் இல்லை அப்படின்றது, சம்டைம்ஸ் ஷாப் வந்து மூடி இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு நூல் இல்லைன்னா என்ன பண்ணுறது, மொத்தமாக நூலும் வாங்கி வச்சுக்கிங்க. சரி, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது நான் ப்ளவுஸில் வந்துட்டு எப்பயுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் லைனிங்கில் எப்படி தான் மார்க் பண்ணியிருந்தாலும் நான் ஒரு தடவை இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு தாங்க ப்ளவுஸில் பேக் பார்ட்டை மடித்து தைப்பேன். அதாவது 1 இன்ச்சு நம்ம விடுவோம் இல்லையா, அதை நான் ஒரு தடவை இதை மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் நான் மார்க் பண்ணிவிட்டு தைப்பேன். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கூட லைனிங் வச்சு அட்டாச் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து துணி வந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி தைச்சி திருப்பி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க, கடனும் ஸ்டிச் பண்ணலாம். நான் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் இருந்தாலும் ஒரு பார்ட்டு தைக்கிறதுக்கும் ஒரு டைமிங் எடுத்து நான் தைக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டு தைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்களா. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் ஒரு 5 நிமிஷம், ஸ்லீவு 2 நிமிஷம். இப்போ ஸ்லீவு ப்ளவுஸு எல்லாமே அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டைமிங்கை ரொம்ப சேவ் பண்ண முடியும். நான் இப்படி தான் பழகிறேன். நான் எப்படி பழகிறேனோ அதே போல் தான் எனக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறவங்களும் அதேமாரி பழகினா தான் ஈஸியாக இருக்குன்றதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே, ப்ளவுஸ் மட்டும் நம்ம தைச்சா போதுமா? நம்மளுக்கு வந்து இதில் மூலிமா நம்மளுக்கு சம்பாதிக்கணும், வேறு வேணும். நம்மளுக்கு கஸ்டமர்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி கற்றுக்க பழகுங்க. நான் இப்போ ஒரு சீரியஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில்
ஒரு வாரத்திலே வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். 2 நாளாக பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நாள் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறது, துணி எப்படி ஃபோல்ட் பண்ணி போடுறது அப்படின்றத போட்டிருக்கேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் என்னுடைய தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சைடு இன்னொரு சைடு 2 சைடுமே நம்ம வந்து ஒரே டைம்லேயே முடிச்சு வைக்க போகிறோம். இப்போ நான் ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக லைனிங்கை மெயின் பீஸோடு அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இதில் வச்சு திருப்பலிங்க. இது ஏன் வச்சு திருப்பலை அப்படின்னா நான் இதுக்கு பைப்பிங் வைக்க போகிறேன் இந்த ப்ளவுஸுக்கு. அதனால் வந்து நான் வச்சு திருப்பலை. ஒரு தடவை வந்து இது மாதிரி தைச்சதுக்கப்புறமா லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக தைச்சிக்கிறோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. பிகாஸ் நான் நிறைய டைம் வந்து மாற்றியும் தைச்சிருக்கேன். பிகினராக இருந்தீங்கன்னா ஒரே சைடில் 2 பக்கமும் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு டைம் ஒன்று ஜாயின் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு பீஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து டவுட் வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 50 இன்ச் செஸ்ட் ரவுண்டு உள்ள அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ். பெரிய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் இதே டைம் தான் ஆகுமா, இல்லை சின்ன ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் இதே டைம் தான் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ப்ளவுஸ் அதாவது வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து 32 40 வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஜாயிண்ட்லாம் அங்கங்கே வராமல் தாங்க இருக்கும். ஆனால் இதுவே வந்து 44 46 அது மாதிரிலாம் வரும்போது ஸ்லீவ் கிட்டேயோ இல்லைலாம் வந்து ஆம்கோல் ரவுண்டு கிட்டேயோ நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது இன்கேஸ் அவங்க வந்து ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து பத்தாமல் இருக்கும். ஒரு 1/10 எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வரும். ஒரு சிலவங்களுக்கு ஸ்லீவ் வந்து ரொம்ப நீட்டாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் ஸ்லீவ் மட்டும் நல்லா நீட்டாக கேட்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும். இதே போல் தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இவங்களுக்கான பட்டி பீஸ். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணுவேன். நீங்களும் இதேமாரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு இடத்தையும் ஒன்றே பார்த்துட்டேன். ஒரு சிலவங்க என்ன கேட்பாங்கன்னா நம்மளோட ப்ளவுஸில் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஜாயிண்ட் வராமல் தைங்க, அதே மாதிரி வந்து கலர் வந்து மாற்றாமல் வைங்க. கலர் வந்து நம்மளுக்கு வந்து வேறு கலர் பட்டி பீஸில் வந்து உள்ளே வந்து வேறு கலர் வச்சுட்டு லைனிங் தானேன்னு சொல்லிட்டு உள்ளே தானே அதுக்காக வேறு கலர் ஒரு லைட் கலராக வச்சுட்டு மேலே வந்து நம்மள லைனிங்கோட கலர் வச்சு ஒரு சில டைலர்ஸ் வந்து தைப்பாங்க. பட் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் மேல் பக்கம் வந்து நம்ம கரெக்டான லைனிங் வச்சுட்டோம் அப்படின்னா பட்டி பீஸ்க்கு மட்டும் லைனிங்கை வேறு வச்சோன்னா கலர் கண்டிப்பாக தனியாக தெரியுது. அதனால் அதை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மெயின் பீஸில் எந்த மாதிரி பீஸ் வைக்கணுமோ அதை ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி பீஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து நல்ல காடா பீஸோ இல்லை பேண்ட் பட்டியோட பீஸோ இல்லை சுடிதாரோட காட்டன் சுடிதாரோட பீஸோ எடுத்து நான் இது மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுவேன். இதை தான் இதுலேயும் நான் ஃபாலோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு நான் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. கடன் வீடியோ ஓடுது அப்படின்லாம் பார்க்காதீங்க. என்னோட அந்த ஸ்பீடியை தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதுவும் ஒரு பார்ட்டாக முடித்து காமிக்கும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் காமிச்சிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை இதை மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன பார்ட்டையும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டீட்டெயில்னு அப்படி டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் 1 by 1 உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை ஷார்ட்ஸாகவே போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து ஒரே ஸ்டிச்சிங் வீடியோவாக போடுறதுனால உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எனக்கு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே யூடியூப்பில் எடுக்கிற மாதிரியே நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு அதில் ஒரு கமெண்ட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களோட நம்பரை கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் டவுட் கேட்டால் கண்டிப்பாக நான் டவுட்டை கிளியர் பண்ணுவேன். அதுக்கான நம்பரும் அதுக்கான
தனியான ஒரு மெயில் ஐடியும் உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தனியாக ஒரு நம்பரும் கொடுக்குறேன். அதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில், அதாவது வாட்ஸ்அப் சேனல் இருக்கு இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கான டவுட்டை அதில் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். பேக் பார்ட்டில் டாட்டும் பிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை நம்ம வந்து கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணுறோம். இதில் நம்ம சைடில் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பட்டி பீஸை வந்துட்டு அடித்ததுக்கப்புறமா திருப்பி நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை அளந்துட்டு அப் அண்ட் டவுன் வருதா ஆம்கோல் கிட்டே இருந்து அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டி பீஸை மடிச்சிக்கிங்க. இவ்வளோ தான். இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கொக்கி பீஸ், காஜா பீஸ் எல்லாமே வச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான். ஃபுல்லாக இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். சைடில் ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. கஸ்டமர் என்ன தான் வந்து உத்து பார்த்தாலும் அவங்க பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்கோல் கிட்ட அக்கிள் கிட்ட கடிக்கக்கூடாது, ஷோல்டர் ஃபாலோ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 50 இன்ச் ப்ளவுஸில் நான் வந்துட்டு எந்த ஷோல்டர் ஃபாலோ இல்லை அக்கிள் கடிக்கிறதோ இல்லாமல் தான் நான் வந்து இவங்களுக்கு வந்து அக்கிள் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரியோ இல்லை செஸ்ட் ரவுண்டு டைட்டாக இருக்கிற மாதிரியோ தைக்காமல் தான் நான் வந்து கரெக்டாக தைச்சிருக்கேன். இதோட இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸில் கட்டிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டிங் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய ப்ளவுஸில் எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜாயிண்டே அந்த அளவுக்கு வராமல் ஈஸியாக எப்படி வந்து கட் பண்ணுறதுன்றதை கட்டிங் வீடியோவோ அடுத்த வீடியோவோ உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் என்னோடய சீரியஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷோ மாதிரி வரும். அதாவது ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு வீடியோ வரும், அதோட கண்டினியூட்டி வீடியோவை தான் உங்களுக்கு தொடர்ந்து யூடியூப்பில் அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவும் அதுக்கு தொடர்பான ஒரு வீடியோவாக தான் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஸ்லீவ் வந்து பாருங்கள் அப் அண்ட் டவுன் வராமல் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே போல் மெத்தடு உங்களுக்கு வந்து ஈஸியாக இன்னும் புரியணும், டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதை காமிக்கிறேன். சைடெல்லாம் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில் வீடியோவாக இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவாக போடலாமா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லலாம். நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இது மாதிரி சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்மளோட வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச்சிங்கை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கணும். அதேமாதிரி கஸ்டமர்லாம் எப்படி வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்தால் நம்ம வந்து கஸ்டமர்லாம் எப்படி வந்து கவர் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிஷின் வந்து கொஞ்சம் பழசு தாங்க, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது இந்த மிஷின் வாங்கி. பட் நூல் வந்து அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்குது. மெக்கானிக் வந்து பார்த்தது கொஞ்சம் ஓல்டு மிஷின் ஆகிடுச்சு, அதனால் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் இந்த மிஷினை மாற்றிட்டு புது மிஷின் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட சூழ்நிலையால் என்னால் மாற்ற முடியல. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மிஷினை வாங்கலாம் அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஜுக்கி மிஷின். இதை விட பெஸ்ட்டாக ஏதாவது மிஷின் இருந்தது, இன்னும் அட்வான்ஸான மிஷின் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மிஷினை வாங்கிறதுக்கு சஜஷன் பண்ணிவிட்டு அதை நான் வாங்குகிறேன் கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளவுஸ் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க, கரெக்டாக அப் அண்ட் டவுன் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சுட்டு பைப்பிங் வைக்க போகிறோம். எனக்கு பைப்பிங்க்கு தேவையான அளவுக்கு துணி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்டர் இருந்ததுனால எனக்கு இப்படி தான் வந்துச்சு. நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கிராஸில் கட் பண்ணிவிட்டு இதேமாரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அங்கங்கே சின்னதாக பார்டர் வந்து அட்டாச் ஆகிற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி சின்னதாக ப்ளவுஸ் வந்து என்ன தான் பண்ணாலும் பைப்பிங் வைக்கும்போது இது மாதிரி கலராக ஜாயின் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா நெக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிலவங்க ப்ளைனாக வைப்பாங்க. நம்மளுக்கு ப்ளைனாக வைக்கிற அளவுக்கு துணி பத்தலை. அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கிற பீஸை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் தாங்க இருந்தது. இதுவே வந்துட்டு பார்த்து நான் ஒரு இடத்துல கூட மெயின் பீஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து அதை வந்து கரெக்டாக வச்சு துணி வந்து கரெக்டாக பத்தாமல் போயிட போகுது அப்படின்றதுக்காக பார்த்தேன். இவங்க வந்து கரெக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பைப்பிங் வச்சு தான் வேணும், நீங்கள் வந்து ஹெம்மிங்கோ இல்லை வந்து அடித்து திருப்பி 2 தையல் போடுறதோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு வந்து பைப்பிங் தான் வேணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த துணியில் எவ்வளோ பிட்டாக மீந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து ஜாயின் பண்ணியாவது எனக்கு பைப்பிங் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. பெரிய ப்ளவுஸுன்றதுனால எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பண்ணதே ஒரு 1 மீட்டர் அளவுக்கு வந்து. இதுக்கே அவங்களுக்கு வந்து நெக்கு ரொம்ப கம்மி தான். பட் அவங்களுக்கு ஷோல்டரோட அகலம் அதிகம் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து
ரொம்ப அதிகமாகவே தேவைப்பட்டுது அவங்களோட பயாஸ் பீஸ்க்கு. முடிஞ்ச வரைக்கும் இதை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. கமெண்ட் பண்ணிங்கன்னா தான்ப்பா நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். அதே போல் நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக எனக்கு என்ன தெரியுதோ, எந்த மாதிரி எனக்கு பேச முடியுதோ அப்படி தானேங்க பேச முடியும். வளவலன்னு பேசினாலும் ஆனால் அதுக்கான விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதில் எதெல்லாம் தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இனி அதை நான் தப்பாக பேசியிருந்தா நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஆனால் ஒரு இடத்துல கூட தப்பாவோ இல்லை வேறு யாரோட சேனலையோ இல்லை வேறு யாரோட பேரையோ எந்த இடத்துலையும் நான் டேமேஜ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்கவும் மாட்டேன் அடுத்தவங்கள பற்றி. பட் இருந்தாலும் எனக்கு எப்படி நான் கற்றுக்கிட்டனோ அதை தான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுனால எனக்கு நான் தைக்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தைக்கிறதையும் யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்றப்ப அதில் வர சாட்டிஸ்ஃபைடிங் வேறு எதுலேயுமே வராதுங்க. பிகாஸ் நம்ம தைச்சோம் போனோம் அப்படின்லாம் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதான் எனக்கு இன்னமும் தெளிவாக அந்த விஷயங்களுக்கு புரியும். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் தனியாக கிளாஸும் எடுத்துக்கிட்டும் இருக்கேன். அவங்களுக்கும் இதே போல் தான் புரிகிற மாதிரி தான் பொறுமையாக சொல்லி தருவேன். அவங்கக்கிட்டேயே நான் சேலஞ்ச் பண்ணுவேன். உங்களை ஒரு வாரத்திலே உங்களுக்கு ப்ளவுஸை எப்படி அழகாக நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். சரி, ஒரு வாரத்தில் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்றீங்களே, மிஷின்லாம் அப்படின்னா இன்கேஸ் அவங்களுக்கு மிஷின் மெரிக்க தெரியும், தையல் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் ப்ளவுஸ் மட்டும் பர்ஃபெக்டாக வரலன்றவங்களுக்கு தாங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்கில் இருந்தே நீங்கள் டைலரிங் கற்றுக்கணும், மிஷினில் இருந்தே டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் தாங்க நம்மளால் கரெக்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இதில் கப் ஷேப்பும் ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் நெக்கு ஃபினிஷிங்கும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு எங்கேயுமே போகவும் மாட்டாங்க. நீங்களும் வீட்டில் இருந்துக்கினே கண்டிப்பாக நிறைய சம்பாதிக்கலாம். நான் அப்படி தாங்க பண்ணுறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று பண்ணுறேன். நான் ஒரு நாளைக்கு 2 லைனிங் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டாலும் 2 சாதா ப்ளவுஸ் ஏதாவது ஒன்று தான் பிளான் பண்ணுவேன். வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கான கூலி எவ்வளோ வாங்குறது, இதுலேருந்து எவ்வளோ சேமிக்கிறது, இதுலேருந்து எவ்வளோ எடுத்து வைக்கிறது அப்படின்றது முதற்கொண்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு நாளைக்கு நான் என்ன தைச்சேன், ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போகிற சம்பளம் எவ்வளோ, இதை முதற்கொண்டு உங்கள் கூட அடுத்தடுத்த வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைப்பிங்கை ஈஸியாக இன்னும் உருட்டு எப்படி வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெளிவான வீடியோவாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக பைப்பிங் எப்படி ஈஸியாக வைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.